ஹாய்டா ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஜின்னோட டூ ஷாட்டோட செகண்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இந்த பாட்டு வந்து ஹாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ எதுலேருந்து ஹாட் ஸ்டீன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஆகுமோ அதை வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் எஃப்எஃப் சீரீஸோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடி அண்டு இன்ஸ்டாவில் வந்து நான் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சேனலுக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா ஃபிக்ஸிஸ். ஓகே, ஸோ மறக்காமல் அங்கேயும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் வந்து இது ரொம்பவும் ஹாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, அதுதான் வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டோரி ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஸோ நம்ம ரொம்பவும் பேச வேண்டாம், நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடியான பார்ட் பேக் அதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போதான் இது உங்களுக்கு புரியும். சின்னதான் ஐஷுவை தரன்னு வந்து அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு, அதாவது அந்த தோப்புக்குள்ளார இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு இழுத்துட்டு வராரு. அங்கே ஃபுல்லும் மழையாக இருக்குது, அந்த சில்லு காற்று செம்மையாக இருக்குது. எல்லாம் கொஞ்சம் நனைஞ்சும் போயிருந்திருப்பாங்க, ரெண்டு பேருமே கொஞ்சம் நனைஞ்சு போயிருந்திருப்பாங்க. ஜின்னு வந்து ஐஷுவை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளார வராரு. உள்ளார வந்து பெட்டில் தள்ளுறாரு. செம்ம ஷாக்கு. லைக் ஒரு மாதிரி பயமாகவும் ஆகுது ஐஷுக்கு. ஜின்னை வந்து இந்த மாதிரி லைக் பார்த்ததுல அவருக்கு அவ்வளோ பயமாகுது ஐஷுக்கு. என்ன பண்ணுறீங்க மாமா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்கு. பயம் வரணும்டி, பயம் வரணும். அப்போதான் நீ எனக்கு அதெல்லாம் பண்ணும்போது உனக்கு புரியும் அப்படின்னு வந்து சின்ன நடந்து வரும்போதே அவரோட ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா வந்து அன்பட்டன் பண்ணிக்கிட்டே தான் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஐஷு அப்படியே பெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. சின்ன ஸ்மிர்க் பண்ணிட்டே வந்து அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஷர்ட்டு ஃபுல்லாக வந்து அன்பட்டன் பண்ணிட்டு கழட்டி தூக்கி போட்டுறாரு. ஐஷு கல்ப் பண்ணிட்டு அப்படியே ஃபேஸை வந்து திருப்பிக்கிறாங்க. சின்ன பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவரோடது வந்து அவர் சின்ன வந்து அவர் கை வந்து இப்போ அவரோட பேண்ட்டுக்கு தான் போகுது. பெல்ட் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டு அப்படியே அன்ஜிப் பண்ணிட்டு கழட்டுறாரு. ரொம்ப பதட்டமாயிருச்சு. ஐஷு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக வந்து அவளுக்கு எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளார தான் ஓடுறாங்க. ஓடிட்டு லாக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பார்க்கும்போது ஜின்னு என்ன பண்ணுறாரு, கதவை வேகமாக தள்ளிட்டு உள்ளே வந்து லாக் பண்ணிடுறாரு. ஸ்மிர்க் பண்ணுறாரு. இப்போ எங்கடி ஓடுவ? தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு வந்து ஜின்னு இப்படி அந்த மாதிரி ஒரு லைக் ஒரு ஒரு ஹஸ்கி டோனில் வந்து கோல்டு ஹஸ்கி ரெண்டுமே மிக்ஸ் ஆன டோனில் வந்து பேசுகிறாரு ஜின்னு. ஐஷு கால் பண்ணிட்டு, இதை பாருங்க மாமா, இதெல்லாம் தப்பு மாமா, ப்ளீஸ் தள்ளுங்க மாமா. எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லடி, கவலை கொஞ்சம் கூட எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு பனிஷ்மெண்ட் தரேன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ தந்து தானே ஆகணும் நீ பண்ண தப்புக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த தப்பும் பண்ணல, தள்ளுங்க. தப்பு பண்ணடி, தப்பு பண்ண. எப்போவுமே ஒரு நாய்க்குட்டியாட்டம் மாமா மாமான்னு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்தல்ல, அப்போ அதை நீ நிறுத்தினது தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் காலேஜில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லணும்ட்டு உனக்கு தோணலைல்ல, அதுவும் தப்பு தானே அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? அதான் என்ன உங்களுக்கு பிடிக்கலல்ல, என்னை பார்த்தாலே உங்களுக்கு கடுப்பாகுதில்ல, என்னை பார்த்தாலே உங்களுக்கு என் அம்மாவோட ஞாபகம் தானே வருது. அப்புறம் நான் எதுக்கு வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும் எல்லாத்தையும்? அப்படி நீங்கள் யார் எனக்கு அப்படின்ட்டு வந்து அழுதுகிட்டே வந்து ஐஷா சொல்கிறாங்க. ஜின் என்ன பண்ணுறாரு, ஐஷோட வாயை பிடிச்சிட்டு, ரொம்ப பேசுகிறடி நீ. ஆமாண்டி, உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன் அம்மா துரோகம் பண்ணது தாண்டி எனக்கு ஞாபகம் வருது.
அவ பண்ண தப்புக்கு அவளோட பொண்ணான நீ தானடி தண்டை அனுபவிக்கணும். அப்படின்ட்டு ஜின் சொல்றாரு. இத பாருங்க, உங்க அக்கா தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா போய் அவங்களுக்கு கொடுங்க. எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவதான் இல்லையடி, அவதான் செத்துட்டாளே. அப்போ அவளோட பொண்ணா இருக்கிற நீ தானடி அவளோட பனிஷ்மெண்ட்டுக்கு வாங்கிக்கணும். அவள இருந்திருந்தாலும் அவளோட பனிஷ்மெண்ட் வேறையா இருந்திருக்கும். ஆனா நீ அவளோட பொண்ணு, அப்போ உனக்கு வேற பனிஷ்மெண்ட் தானே கொடுக்கணும். அப்படின்ட்டு ஜின்னு என்ன பண்றாரு, லைக் வந்து ஷவர் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. லைக் வந்து ஆக்சிடென்டலா 2 பேருமே லைக் வந்து நினைஞ்சிடுறாங்க. ஐஷு வந்து லைக் தாவணி தான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தாவணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால காலேஜுக்கு கூட அந்த மாதிரி தான் வந்து அவங்க போவாங்க. ஃபுல்லும் நனைஞ்சிருச்சு, தாவணியெல்லாம் ஃபுல்லும் நனைஞ்சிருச்சு. ஜின்னோட ஐஸ் அப்படியே வந்து ஐஷுவோட அந்த பாடியில் அப்படியே கழுத்துக்கு கீழே இருந்து ஸ்கேன் ஆகிட்டே போகுது. அப்படியே லிப்ஸ் லிக் பண்ணுறாரு. செம்மையா இருக்க போகுது அப்படின்னு அவரும் வந்து மனசுலயே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, லைக் தாவணியோட முந்தி இருக்கும்ல அதை பிடிச்சி லைக் என்ன பிடிச்சி இழுக்கிறாரு. பிஞ்சிருச்சு, லைக் அந்த ஹூக்கு போட்டது எல்லாமே பிஞ்சிருச்சு. செம்ம ஷாக் ஆயிடுச்சு ஐஷுக்கு. அவங்க அப்படியே ஹேண்ட்ஸை வச்சு கவர் பண்ணுறாங்க. சின்ன அதை தூக்கி போட்டு ஐஷோட 2 ஹேண்டையுமே வந்து மேலே ஒரு ஹேண்டை வச்சு பின் பண்ணிடுறாருங்க. நீ என்னதான் பின் பண்ணாலும் மறைச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லடி. இன்னைக்கு மொத்தத்தையும் செய்ய போறேன். இதை நீ எப்பவும் மறக்கவே மாட்டடி அப்படின்ட்டு ஜின்னோட ஹேண்ட் அப்படியே ஐஷோட ஹிப்புக்கு தான் போகுது. செம்மையா கிரிப் பண்றாரு. வலிக்குது. வலிக்கட்டும்டி, வலிக்கட்டும். இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயுமா உனக்கு வலிக்குது? மாமா ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு இப்படிலாம் அப்படின்ட்டு அவங்க பேச அந்த மாதிரி அவங்க பேச வரும்போது ஜின்னு என்ன பண்ணுறாருன்னா செம்ம ரஃபாக வந்து கிஸ் பண்ணிடுறாரு. லைக் வந்து ஐஷா லைக் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜின்னு வந்து ஒரு ஹேண்டு வந்து அவரோட ஐஷோட 2 ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் இன்னொரு ஹேண்டு வந்து எங்கே போகுதுன்னா அவரோட ஐஷோட ஹிப்பில் தானே வச்சுருப்பாங்க. ஸோ அதை அப்படியே அவங்களோட வெஸ்ட்டை சுற்றி பிடிச்சி இழுத்துட்டு செம்மையாக பக்கத்தில் இழுத்துக்கிறாங்க. 2 பேரோட பாடியுமே அவ்வளோ ரஃப்பாக வந்து டச் ஆகிட்டு இருக்கு. நெளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஐஷோ நெளிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா 2 பேரோட பாடியும் ரப் ஆகுது. ஜின்னுக்கு செம்ம டெம்ட் ஆகுது. அந்த கிஸ்ஸு வந்து அப்படி செம்ம ஹீட்டப் ஆகுது. டங்க் 2ம் அப்படி ஃபைட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஐஷோ ஜின்னை தள்ளுறதுக்கு. ஆனால் சுத்தமாக முடியவே இல்லை. ஜின்னோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து ஐஷோட ப்ளவுஸுக்கு தான் வந்து போகுது. அதை அன்ஹூக் பண்ணிடுறாரு. அது நல்லாவே வந்து ஐஷோக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் அந்த ஜின்னோட ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே வந்து ஐஷோட செஸ்ட்டுக்கு தான் வருது. அண்ட் இதுக்கப்புறமா வர எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, டெலகிராமில் தான் வரும். இந்த அன்கட் சீன்ஸாக வந்து தான் டெலகிராமில் வரும். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் நான் வந்து அந்த சீன்ஸ்க்கு அப்புறமா நடக்கிறத வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஜின்னும் ஐஷுவும் இப்போ பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்காங்க. ஐஷு வந்து லைக் திரும்பி ஆப்போசிட் சைடாக திரும்பி படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஏய் வாய மூடுறி, சும்மா அழுதுகிட்டே இருக்க. அதான் வந்து மொத்தமா முடிச்சிட்டோம்ல, இப்போ இதுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்க. செம்ம காண்டாகுது எனக்கு. உங்களுக்கு என்ன? எனக்கு தான் வலிக்குது. உங்க ஆசைக்கு என்னை இப்படி பயன்படுத்திட்டீங்க, அவ்வளோதானே? அதை தூக்கி போட்டீங்களா? ஏய் அசிங்கமா பேசாதடி. அப்படி உன்னை பயன்படுத்திருக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போவோ பண்ணிருப்பேன், இப்போ கிடையாது அப்படின்னு ஜின் என்ன பண்ணுறது, ஐஷுவோட வெஸ்ட்டு அவங்க திரும்பி தானே படுத்திருப்பாங்க. ஸோ அவங்க ஜின்னோட சைடு பார்க்கணுன்றதுக்காக ஐஷுவோட வெஸ்ட்டை பிடிச்சி அவரோட ஹேண்டை ரேப் பண்ணிட்டு பக்கத்தில் இழுக்கிறாரு. ஸோ அவர் இழுத்ததில் இப்போ வந்து அவங்க டேர்ன் ஆகிட்டாங்க. ஜின்னு தானே வந்து பார்க்கவே இல்லை, அவங்க தலை குனிஞ்சிட்டே தான் இருக்காங்க. என்ன பாரு, மாட்டேன் பாருன்னு சொன்னேன். மாட்டேன்டா போடா எதேடாவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன என்ன பண்ணுறாரு, ஐஷோட
வெஸ்ட் தான் பிடிச்சி கிள்றாரு. ஆ வலிக்குது வலிக்குது மாமா, கிள்ளாத மாமா. அப்ப என்ன பாரு அப்படின்ட்டு ஜின் சொல்றாரு. ஐஷுவும் பாக்குறாங்க. என்ன ஏய் அழாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்க. நான் அழுத உனக்கு என்ன? ஏய் அழாதடி, எனக்கு வலிக்குதுடி அப்படின்னு ஜின் சொல்றாரு. நான் அழுது உனக்கு எதுக்கு வலிக்குது? எனக்கு தான் வலிக்குது. கொஞ்சம் மூச்சும் ஜின்ட்டெல்லாம் ஏதாவது பண்ணியா? இல்லை, எடுத்ததுமே அவ்வளோ முரட்டுத்தனமாக தானே பண்ணேன். எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? பனிஷ்மெண்ட் எல்லாம் அப்படி தாண்டி வலிக்கும். இப்போதான் உன் அம்மா மேலே இருக்கிற கோவம் எல்லாம் வந்து மொத்தமாக மேலே இருக்கிட்டேன்னா கோவம் எல்லாம் போயிருச்சு. போகும்னா போகும், எனக்கு தான் வலிக்குது. எப்படியெல்லாம் கடிச்சிருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? எங்க பார்த்தாலும் நீ கடிச்சது மட்டும் தாண்டா இருக்கு. திரும்ப திரும்ப டா சொல்லிட்டே இருந்தா திரும்பவும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேண்டி. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் பனிஷ் வேண்டாம், நான் பாவம். நீ யாரு? நீ பாவமா? அது சரி. சும்மா சொல்லக்கூடாதுரி. என் அக்கா செம்மையான ஒரு ஃபிகரை தான் பொண்ணா பெற்றுருக்கா. சி, ஏன் இப்படிலாம் பேசுற? அப்படி தாண்டி பேசுவேன். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். நீ என்னோட பொண்டாட்டி, புரியுதா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி நீ ஒத்துக்காம இருப்ப? ஒத்துக்க வைப்ப. அது எப்படி? அதுவா, உன் வயிற்றுக்குள்ள நான் விட்டது எல்லாம் கொஞ்ச நாள்ல அதோட ரிசல்ட்டு தானா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ என்னதானடி கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்றாரு. லைக் அவங்க ஐஷு வந்து மனசுலயே நினைச்சுக்கிறாங்க, அது மட்டும் நடக்காது, டேப்லெட் எடுத்துக்குவேன் அந்த மாதிரி அவங்க வந்து மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. சின்னக்கா, இந்த டேப்லெட் எடுக்கிற வேலை ஏதாவது தேவையில்லாம பண்ற வேலை பார்த்தன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவளை பெட்டை விட்டு ஒரு வாரத்துக்கு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்னு ஜின் மிரட்டுற. ரைஷுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது? கண்டுபிடிச்சாதானே பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐஷுக்கு இருக்கு. அண்ட் அப்படியே வந்து அவங்க டயர்டில் அப்படியே தூங்கிட்டாங்க. சின்னும் வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஈவினிங் டைம் தான். சின்னும் வந்து அவர் எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு ஐஷுவை தான் எழுப்புறாரு. ஏய் பொண்டாடி எந்திரி. அம்மா கொஞ்ச நேரம் தூங்குறம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்மா. ஏய் உன் அம்மா இல்லடி, உன் மாமாடி, எந்திரி. அவங்களும் வந்து ஐஸ் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. ஜின்னு ஃபேஸை பார்த்ததுமே பக்குன்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. பேய். எது பேயா? இல்லை, அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிக்க பார்க்குறாங்க. ஆனால் எந்திரிக்க முடியவே இல்லை. எதுக்கு எந்திரிக்க பார்க்குற? அதுதான் முடியலைல்ல உன்னால், அப்புறம் என்ன அப்படின்னு வந்து ஜின்னு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஐஷுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு விடுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கும் வராங்க. பட் வேணால் வீட்டில் வந்து ஜின்னோட அப்பா அம்மா இல்லை, அவங்க வந்து வெளியில் போயிருந்திருப்பாங்க. ஐஷுவை வந்து அவரோட ரூமில் வந்து படுக்க வச்சுட்டு ஜின்னு அவரோட ரூமுக்கு போயிடுவார். நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பவும் போல் ஜின்னு தான் வந்து அவரும் ரெடியாகி கீழே வர்றாரு. ஐஷுவும் வந்து ரெடியாகி கீழே வராங்க. அவங்களுக்கு ஒரே தாட்டு தான், எப்படியாச்சும் வந்து டேப்லெட் வாங்கி சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான். ஸோ ஜின்னோட அம்மாலாம் குக் பண்ணிட்டு அவங்க வந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க லேட் நைட்டாக தான் வந்திருந்திருப்பாங்க. ஸோ இப்போ எப்படியே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு ஐஷு வந்து போகிறாங்க. ஏய் நில்றி அப்படின்ட்டு ஜின்னு. ஐயோ என்ன மாமா? காலேஜுக்கு தானே போகிற, வா நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல மாமா, தாத்தா எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காரு, நான் ஸ்கூட்டிலேயே போய்க்கிறேன் மாமா. வான்னு சொன்னேன். இனிமேல் காலேஜுக்கு உன்னை நான் தான் ட்ராப் பண்ணுவேன், பிக்கப்பும் பண்ணுவேன், புரியுதா? இல்லை மாமா பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சின்ன ஒரு லுக்கு தான். என்ன
பனிஷ்மெண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி மவுத்லயே வந்து லைக் சவுண்ட் கொடுக்காம வந்து சின் வந்து ஐஷோவை பார்த்து சொல்றாரு. எது? ஐயோ வேண்டாம், ரொம்ப எதுக்கு? சரி மாமா, நீங்களே ட்ராப் பண்ணிருங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஜின்னோட போலீஸ் ஜீப்பில் தான் வந்து ஐஷோவை ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஐஷோ செக் பண்ணுறாங்க, போயிட்டானா? சபா போயிட்டான்டா சாமி அப்படின்ட்டு அவங்க வேக வேகமாக வந்து பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்புக்கு போய் டேப்லெட்டை வாங்கி போட்டுடுறாங்க. இப்படி தான் வந்து ஜின்னுக்கு இது தெரியாது. ஸோ இப்படி ஏதோ ஃபியூ டேஸ் போகுது. நெக்ஸ்ட் பீரியடும் வந்து லைக் வந்து ஃபியூ டேஸ் போகுது. லைக் அந்த மினிஸ்ட்ரேஷன் சைக்கிள் இருக்குல்ல, ஸோ பீரியட்ஸும் ஆகிருச்சு. சின்னக்கா டவுட்டு, என்னது இது ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, அப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா இல்லையோ, இன்னமும் நம்ம ட்ரை பண்ணியிருந்துருக்கணுமோ அப்படின்ட்டு ஜின்னு. ஸோ வந்து ஐஷு தூங்கிட்டு இருக்கும்போது தான் ரூமுக்கு வராரு. இல்லை வித்தாவது பண்ணியிருப்பாலும் அவரோட போலீஸ் பிரெயின் வந்து ஒர்க் ஆகுது. அவர் பேக்லலாம் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்த்தா நினச்ச மாதிரியே வந்து அந்த டேப்லெட் இருக்குது. செம்ம காண்டு, அவ்வளோ கோவம் ஆகுது சின்னுக்கு. அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு போய்ட்றாரு. நான் அவ்வளோ சொல்லியும் நீ டேப்லெட் எடுத்திருக்கல மௌலி, உனக்கு மொத்தமாக முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறண்டி உனக்கு கச்சேரிய அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, அந்த டேப்லெட் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டு என்ன பண்ணுறாரு, விட்டமின் கால்சியம் டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார போட்டுடுறாரு. ஸ்மிர்க் பண்ணுறாரு. இனிமேல் நீ என்ன பிடுங்குற நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து பண்ணிவிட்டு நல்ல புள்ள மாதிரி அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அவங்களோட பீரியட்ஸ் டேஸும் எல்லாமே முடியுது. எப்பவும் போல் ட்ராப் பண்ணுற மாதிரி ஜின் வந்து ஐஷுவை காரில் ஏற்றிக்கிட்டு தான் வந்து போகிறாரு. ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு ஜின்னு. ஐஷுக்கா செம்ம ஹாப்பி, எப்படியோ பீரியட்ஸ் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சடனாக ஜின் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கு போல், அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது அப்படின்னு அவங்க மனசுல நினச்சிட்டு, இல்லையே நான் எப்பவும் போலையும் தான் மாமா இருக்கேன். ஜின் வந்து மனசில் நினச்சிக்கிறாரு, நீ ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கன்னு எனக்கு தெரியாது பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தாண்டி அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. அவர்களோட காலேஜும் வந்துருச்சு. ஐஷுவை ட்ராப் பண்ணிட்டு ஜின் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஐஷுக்கா செம்ம ஹாப்பி. லைக் வந்து ஜின் நினச்சது நடக்கலை, ஐஷு வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியில் காலேஜ் எல்லாம் போய் அட்டன் பண்ணுறாங்க. நான் அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, நைட் டைம் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக வந்து ஐஷு வந்து அவங்க ரூமில் வந்து டிஷர்ட்டும் லைக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ், டிஷர்ட்டு, ஷார்ட்ஸை போட்டு ஹாப்பியாக வந்து அவங்க வந்து பெட்டில் வந்து படுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து டோர் நாக் சவுண்டு கேட்குது. யார் அது இந்த டைமில்? அத்தையாக இருக்குமோ, அத்தையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ஜின்னு இப்படி நின்றுட்டுருக்காரு அப்படின்னா வந்து லைக் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்காரு. அதை பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. மாமா இந்த நேரத்தில் அதுவும் இப்படி, வேண்டாம் வேண்டாம் டோரை க்ளோஸ் பண்ணிட இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் ஜின்னா கதவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜின் வந்து உள்ளார வந்து லாக் பண்ணிட்டாரு. ஸ்மிர்க் பண்ணுறாரு. மாமா இந்த டைம்லலாம் இங்கே நீங்கள் வரக்கூடாது மாமா, உங்கள் ரூமுக்கு போங்க மாமா. போகிறேன்டி போகிறேன், நான் எதுக்கு வந்தனோ அந்த வேலையை நான் முடிக்க வேண்டாம். என்ன வேலை மாமா? அது பண்ணும்போது உனக்கே தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜின் முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. ஐஷு பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஸோ பெட்டில் இடிச்சு அவங்க பெட்டில் தான் விழுந்துடுறாங்க. ஜின் ஸ்மிர்க் பண்ணுறாரு. எங்கே வரணுமோ கரெக்டாக அங்கே வந்துட்டியே பொண்டாட்டி, அவ்வளோ வெயிட்டிங்க மாமாக்காக அப்படின்ட்டு ஜின்னு சொல்லிட்டு லைக் வந்து அவர் பக்கத்தில் வராரு. ஐஷு என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் ரோல் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடுறாங்க. பட் ஆனால் ஜின் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு பெட்டில் தள்ளி ஓவர் ஆகுறாரு ஐஷு மேலே. மாமா மாமா வேண்டாம் மாமா, மாமா வேண்டாம் மாமா, நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா நான் கத்திடுவேன். கத்து, யார் வேண்டான்னு சொன்னா? அதுவும் செம்ம கிக்காக இருக்கும் தெரியுமா
அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷோட நெக்ல தான் அப்படியே அந்த வீக் ஸ்பாட்ல கிஸ் பண்ணி சக் பண்றாரு. அவரோட ஹேண்ட்ஸ் ஃபுல்லுமே இப்போ ஐஷோட டிஷர்ட்குள்ளார தான் போகுது. அவங்களோட இன்னர்ஸை அன்ஹுக் பண்ணிட்டு மொத்தமாக கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. டிஷர்ட்டும் இன்னர்ஸும் கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. ஐஷோட 2 ஹேண்டையுமே பின் பண்ணிட்டு செம்மையா வந்து ஐஷோட செஸ்ட்ல ப்ளே பண்றது சக் பண்றதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுத்தமா முடியல. ஐஷோல மோன் பண்ணிட்டே இருக்காங்க, மாமா மாமா மாமான்ட்டு. மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, ஆ ஆ மாமா மாமா, அப்படி தாண்டி கண்ட்ரோலுக்கு வாடி அப்படின்ற மாதிரி அவர் மனசுலயே நினச்சிக்கிறாரு. இப்போ அவரோட ஹேண்ட் அப்படியே வந்து ஐஷோட ட்ரெஸ்ஸுக்குள்ளார எல்லாமே கழட்டி தூக்கி போட்டுறாரு. அவ்வளோ அவரோட ட்ரெஸ்ஸையும் வந்து கழட்டி தூக்கி போட்டு ஒரு ஹாட்டான மேக்கப் செஷன் போயிட்டு இருக்கு. இந்த தடவை வந்து ஆயிஷா என்ன யோசிச்சிருப்பாங்க, நீ என்னதான் பண்ணாலும் டேப்லெட் இருக்குல்ல, டேப்லெட் சாப்பிட்ருவேன் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து அவங்களும் வந்து சின்ன பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு அவங்களும் வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஜின்னுக்கு நல்லாவே தெரியும் ஏன் இப்படி கோஆப்ரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால செம்ம வந்து எங்கே போகுது, மினி ரவுண்ட்ஸ் போகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. ஜின் வந்து அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு அவர் வந்து நெக்ஸ்ட் டே எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ரூமுக்கு போயிடுவார். அதே மாதிரி தான் வந்து ஐஷுவும் அவங்களும் வந்து எப்பவும் போல் யூஸ்வலாக வந்து எந்திரிச்சு காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு எங்கெங்கெல்லாம் ஜின்னு கடிச்சு வச்சாரோ அங்கெல்லாம் வந்து ஃபவுண்டேஷனை போட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. ஜின்னுக்கா, நீ என்னதான் டேப்லெட் எடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் தான் மாற்றிட்டேன்னு அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு. அப்பாடா டேப்லெட் சாப்பிட்டாச்சு, நான் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் ஐஷுக்கு. அண்ட் இப்படியே தான் லைக் வந்து அப்பப்போ ஜின்னு வந்து என்ன பண்ணுவார்னா, லைக் வந்து வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி இல்லை 3 டைம்ஸ் வந்து அவங்களுக்குள்ளார அந்த மேக்கப் செஷன் போகும். ஸோ இப்படியே தான் வந்து ஒவ்வொரு தடவை வரும்போதும் வந்து அவங்க டேப்லெட் எடுத்துடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இப்படியே மெனி டேஸ் போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு லைக் வந்து அந்த சைக்கிள் வரும்ல ரிப்பீட்டடாக, அது வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. ஸோ எக்ஸாம்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அதை கவனம் வரவே இல்லை. ஆனால் ஜின்னுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு 10 டேஸுமே வந்து எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால வந்து அவங்க அதை சரியாக கவனிக்கலை. பட் ஆனால் ஜின்னுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து தள்ளி போகுது அப்படின்ட்டு. அவங்களும் வந்து ஜின்னும் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, ஹீட்டான பொருள் எதுவுமே வீட்டில் அவள் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக வந்து அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்படி பண்ணணுமோ வீட்டில் அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஐஷுவும் வந்து அதை கவனிக்கவே இல்லை. லைக் வந்து இப்படி ஒரு 1 மாதம் ஆகிருது. அப்போ தான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, லைக் வந்து ஒன் மந்த் தள்ளி நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் வந்து இந்த டேட்டில் நம்ம பீரியட்ஸ் ஆகியிருக்கணுமே, ஏன் ஆகலை, ஒருவேளை இந்த தடவை தள்ளி போகுதோ. அவங்களுக்கு போன மந்த் ஆனது சுத்தமாக ஆணுச்சா இல்லையான்னு அவங்களுக்கு வந்து அது சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஆகிருச்சுன்ற நிலமையில தான் வந்து அவங்க இருக்காங்க. லைக் வந்து அந்த மந்த்தும் அப்படியே தான் போகுது. ஜின்னுக்கு சரி கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கும், ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, பார்க்கலாம் பார்க்கலாம். அவருக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு வீக்லி 2 or 3 டைம்ஸ் ஜின் வந்து இன்டிமேட்டாக அந்த இருப்பாங்களா. ஸோ ஜின் கொஞ்ச நாளாக வரவே இல்லை. ஏன் மாமா வரவே இல்லை, இந்நேரம் வந்திருப்பாரு. ஏன்னா ஜின் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறுத்தி இருந்திருப்பாரு. சரி மாமாக்கு ஏதோ ஒர்க் இருக்கு போல, நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இப்படி ஸ்கிப் ஆகிட்டே போகுது. ஏன் மாமா வரவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரியே அவங்களுக்கு இருக்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜின் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதை குக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. என்னது இது, எப்போ இந்த மாதிரிலாம் அவன் சொல்ல மாட்டானே, இப்போ திடீர்னு சொல்கிறான். சரி திருந்தி நல்லவனா மாறிட்டான் போல அப்படின்ற மாதிரி தான் அவங்க அம்மாவும் அந்த இதை குக் பண்ணுறாங்க. ஐஷுவும் வந்து எப்பவும் போல் தான் வராங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வருது சாப்பிடும்போது. எனக்கு ஏன் இப்படி கொமட்டுது அப்படின்னு அவங்க வாமிட்டும் லைக் ரொம்ப கொமட்டிக்கிட்டு வருது. அவங்க வேகமாக போய் வாமிட்டும் எடுத்துடுறாங்க அவங்களோட ரூம் பாத்ரூமில். ஜின்னுக்கு கன்ஃபார்ம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் எனக்கு இப்படி ஆகுது அகெயின் வந்து அவங்க வாமிட்லாம் பண்ணிட்டு வாஷ் எல்லாம் பண்ணிட்டு கீழே வராங்க. வந்து உட்கார்றாங்க. திரும்ப அவங்களுக்கு கொமட்டுற மாதிரி இருக்கு. ஏன் எனக்கு கொமட்டுது,
இது எப்பவும் நான் சாப்பிட்றது தானே, நேற்று நைட்டு கூட கொஞ்சமாக தானே சாப்பிட்டேன், இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்புறம் ஏன் எனக்கு கொமட்டுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. ஏன் அத்தை, என்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே வருது, ஒரு மாதிரி என்ன ஆகுதுன்னு தெரில அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது லைக் என்ன ஆகுதுன்னு மயங்கிடுறாங்க. அது பார்த்தது லைக் வந்து 2 பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. லைக் வந்து ஜின்னோட அப்பா அம்மாவுக்கு ஏய் ஏய் ஐஷு என்னடி ஆச்சு? உடனே வந்து டாக்டர்லாம் வர வச்சு செக் பண்ணால் இந்த மாதிரி 2 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே செம்ம ஷாக்கு. எது ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி தந்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜின்னுக்கா அவ்வளோ ஹாப்பி. டேய் என்னடா டாக்டர் சொல்லிட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், யாரா காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு லைக் அப்படியே வந்து ஐஷுவும் எந்திரிக்கிறாங்க. அவங்க தாத்தா பாட்டிக்கா செம்ம கோவம், இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி, ஏய் என்னடி பண்ணி வேலை பண்ணி வச்சிருக்கேன், நான் என்ன பாட்டி பண்ணேன்? என்ன வேலை பண்ணியா நீ? என்ன நிலமையில இருக்க தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் தாத்தா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருப்படி அப்படின்ட்டு சொல்லும்போது செம்ம ஷாக்கு. ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம், சொல்றி யாரு அப்பா, எவன் கூட்டடி போய் படுத்த? இப்படியாடி நான் உங்களை பார்த்துக்கிட்டேன், ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி லைக் 2 பேருமே திட்டுறாங்க. ஐஷுக்கா டிஎஸ் எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஜின்னுதான் பார்க்குறாங்க, ஜின்னும் ஸ்மிர்க் பண்ணுறாரு. என்கிட்டயே நீ வந்து இது பண்ணா சும்மா விட்டுருவானா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜின்னு பார்த்துட்டு இருக்காரு. போதும் போதும் நிறுத்துங்க, என் பொண்டாட்டி திட்டினதெல்லாம் போதும், போங்க இங்க இருந்த. எது பொண்டாட்டியா? அடே என்னடா சொல்ற? ஆமா, ஏன் பொண்டாட்டி நீங்க ஏன் முன்னாடியே திட்டினீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய் என்னடா அப்பா, அப்பா அந்த குழந்தைக்கு அப்பா? அம்மா நானே தான். எது டே, என்னடா நடக்குறீங்க? இது எப்படா நடந்துச்சு? அதெல்லாம் எப்பயோ நடந்துச்சு. சரி சரி, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க சரியா அப்படின்னு சொல்கிறாரு. டி என்னடா சொல்கிற? ஏன்டா இப்படி பண்ணுற? இப்போ என்ன, அதான் சொல்லிட்டல, கிளம்புங்க கிளம்புங்க, என் பொண்டாட்டி ரொம்ப டயர்டாக இருப்பா, ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் போங்க போங்க ஷூ 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 அப்படின்னு சின்ன வந்து துரத்தி விட்டுறாரு அவங்க அப்பா அம்மாவை. அவரை பொண்டாட்டி அப்பில்ல ஐஷுக்கு அப்படியே டியர்ஸ் வலிஞ்சிக்கிட்டே இருக்கு. பாவி பாவி, எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், உன்னால தாண்டா தத்துப்பட்டு எனக்கு திட்டினாங்க. வாங்கு வாங்கு நல்லா வாங்கு, என்கிட்டயே உன்னோட கேடித்தனத்தை காட்டினல, அதுக்கு தான் நல்லா திட்டுவாங்கன்னு விட்டேன். நான் எதுவுமே பண்ணல, பொய் சொல்லாதடி நீ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. என்ன புரியல? அவங்க வந்து மனசுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க, நான் தான் டேப்லெட் சாப்பிட்டேன்னு, அப்புறம் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன்? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஜின் வந்து அந்த பேக்ல இருந்து அந்த டேப்லெட்ஸை எடுத்து காட்டுறாரு. இதை சாப்பிட்டும் நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்ட்டு தானே உனக்கு தோணுது உன் மனசுக்கு? நடிக்காதடி நடிக்காதடி, எனக்கு தெரியும்டி இதில் இருந்ததெல்லாம் டேப்லெட்டை எப்போ நான் மாற்றிட்டேன். நீ ஒவ்வொரு தடவை சாப்பிடும் போதும் இதில் இருந்தது எல்லாமே விட்டமினும் கால்சியம் டேப்லெட்டும். என்கிட்டயே வந்து உன்னோட கேடித்தனத்தை காட்டணும்ல, இனி அதை பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தாண்டி. எல்லாம் உன்னால தாண்டா, ஏன்டா இப்படி பண்ண? நான் தான் சொன்னேன்ல, டேப்லெட் கீப்லெட் ஏதாவது எடுக்கிற வேலை பார்த்தேன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு. நான் சொன்னது மீறியும் நீ டேப்லெட் எடுத்திருக்கல, அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் தர வேண்டாம்? அதுக்கு தான் இப்போ ஓ வயிற்றுல என்னோட குழந்தை வளருது. இனி எப்போவும் நீ எனக்கும் மட்டும்தாண்டி, ஒரு வாரத்தில் கல்யாணம், புரியுதா? அதுக்கப்புறம் நீ எப்பவும் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஏன்டா இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற? அப்படி தாண்டி நடந்துப்பேன்.
உன்னோட இந்த மொரட்டு மாமா அப்படித்தான் நடந்துக்குவேன். பொறுக்கி இருந்துட்டு போகிறேன், எனக்கு கவலையே இல்லை. எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு. உன்னோட பனிஷ்மெண்ட்டுக்கும் ரிசல்ட்டு வந்துருச்சு. ஹாப்பி தான். உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் பை பாய்.